بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإنه لعلم للساعة فلا تمترن بها واتبعون هذا صراط مستقيم ولا يسدنكم الشيطان إنه لكم عدو مبين ولما جاء عيسى بالبينات قال قد جئتكم بالحكمة ولأبين لكم بعض الذي تختلفون فيه فاتقوا الله وأطيعون إن الله هو ربي وربكم فاعبدوه هذا صراط مستقيم فاختلف الأحزاب من بينهم فويل للذين ظلموا من عذاب يوم أليم هل ينظرون إلا الساعة أن تأتيهم بغتة وهم لا يشعرون சூரா ஜுஹ்ருஃபுடைய 61வது ஆயத்திலிருந்து இன்றைய பாடம் ஆரம்பிக்கின்றது. சென்ற பாடத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவது சம்பந்தமாகவும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஏன் இறங்குவார்கள் தஜ்ஜாலை கொலை செய்வதற்காக வேண்டி, தஜ்ஜால் சம்பந்தமான அனைத்து பாடங்களையும் நாம் சென்ற வாரம் படித்தோம். தஜ்ஜாலுடைய தன்மைகள் என்ன, தஜ்ஜால் எப்பொழுது வருவான், தஜ்ஜால் வரும்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்ற விடயங்களை எல்லாம் சென்ற வாரம் நாங்கள் படித்தோம். இந்த வாரம் இந்த தஜ்ஜாலை கொலை செய்யக்கூடிய, தஜ்ஜாலோடு போராடக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார்? அல்லாஹ் குர்ஆனிலே وَإِنَّهُ لَعِلْمٌ لِلسَّاعَةِ ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு இறங்குவது அது உலக முடிவின் அடையாளமாகும். அப்போ இன்னும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் இறங்கிட்டாங்களா? இன்னும் இறங்கல்ல ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஏனென்றால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சூரத்துன் நிசா 157 159வது வசனங்களில் அல்லாஹ் மிக தெளிவாக நமக்கு தெளிவுபடுத்தி விட்டார். وَقَوْلِهِمْ إِنَّا قَتَلْنَا الْمَسِيحَ عِيسَى ابْنَ مَرْيَمَ رَسُولَ اللَّهِ அல்லாஹ் சொல்கிறான், அவங்க சொல்றாங்க மரியமுடைய மகன் ஈசா மசீஹை நாம் கொலை செய்து விட்டோம். அல்லாஹ் சொல்கிறான் வமா கதலூஹு, ஹூ என்று இந்த வசனத்தில் அதிகமாக வரும். வமா கதலூஹு, அவரை அவர்கள் கொலை செய்யவில்லை. அவர் என்றா யார? ஈசா அலைஹிஸ்ஸலாம். திரும்ப பாருங்க, வமா ஸலபூஹு, வமா கதலூஹு வமா ஸலபூஹு, அவரை சிலுவையிலும் அவர்கள் அறையவில்லை. வலாகின் ஷுப்பிஹ லஹும், திரும்ப லஹும், அவர்களுக்கு அது களங்கமாக்கி காட்டப்பட்டது. இவர்தான் ஈசா என்று தோற்றம் போடப்பட்டதே தவிர ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அவர்கள் பிடிக்கவில்லை.
وَإِنَّ الَّذِينَ اخْتَلَفُوا فِيهِ திரும்ப ஹி யாருடைய விடயத்தில் அவர்கள் கருத்து வேறுபாடு அடைந்தார்களோ லஃபி ஷக்கிம் மின்ஹு அவருடைய விடயத்தில், அவர் என்றால் ஈசா அலைஹிஸ்ஸலாம். இந்த ஒவ்வொரு அரபியில் தமீர் என்று சொல்றது, இந்த இவைகளுக்கு என்ன சொல்றது? கதலூஹு சலபூஹு ஷுப்பிஹ லஹும் இக்தலஃபு ஃபீஹி லஃபி ஷக்கிம் மின்ஹு. எந்த இடத்துலையும் ஈசான்ற பேர் இல்லை, ஆனால் தமீர் இருக்குது. சந்தேகப்பட்டார்கள். மாலஹும் பிஹி மின் இல்ம் அவர்களுக்கு அது சம்பந்தமான அறிவும் கிடையாது. வமா கதலூஹு யகீனா திரும்ப வமா கதலூஹு யகீனா உறுதியான முறையில் அவரை கொலை செய்யவில்லை. பர்ரஃபஅஹுல்லாஹ் மாறாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் என்ன செஞ்சான்? உயர்த்தினான். ரஃபஅஹு லமீர் அல்லாஹ் உயர்த்தினான். وَإِنَّ مِنْ أَهْلِ الْكِتَابِ إِلَّا لَيُؤْمِنَنَّ بِهِ வேதக்காரர்கள் அவரை ஒரு நாள் நம்புவார்கள். எப்பொழுது? قَبْلَ مَوْتِهِ அவருடைய மௌத்துக்கு முன்னால். எல்லாம் தமீர். وَيَوْمَ الْقِيَامَةِ يَكُونُ عَلَيْهِمْ شَهِيدًا கியாமத்துடைய நாளையில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சாட்சியாக இருப்பார். அப்ப எல்லா இடத்துலையும் ஹூ ஹி ஹும் என்று வந்தது எல்லாமே யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் இப்ப எங்க இருக்கிறாங்க? வானத்தில் இருக்கிறாங்க. ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் போன சமயம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை சந்தித்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை என்ன செஞ்சாங்க? சந்தித்தார்கள். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவாங்க இன்ஷா அல்லாஹ். ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க? இறங்குவாங்க. எங்க இறங்குவாங்க? திமிஷ்கில் இறங்குவாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம். எப்ப இறங்குவாங்க? தஜ்ஜால் எப்பொழுது வந்துட்டான்னு கேள்விப்பட்டாங்களோ அப்ப இறங்குவாங்க. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குறது உறுதியான விடயம், அதுல எந்த விதமான சந்தேகம் என்ன கிடையாது. இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கொஞ்சம் சத்தம் போடுவான்னு சொல்லுங்களேன், ஏற்கனவே சொன்னதான அவருக்கு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த உம்மத்தில் ஒரு ஆளாக கணிக்கப்படுவாங்க. இந்த உம்மத்தில் ஒரு ஆள் என்ன செய்யப்படுவாங்க? கணிக்கப்படுவார்கள். இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குறது சம்பந்தமாக சில கிறிஸ்தவர்கள் நம்பி இருக்கிறாங்க. இறங்குவாங்க ஒரு காலத்துல, பிற்காலத்துல இறங்குவாங்க. ஆனா அவங்க நம்பினது என்ன? இறங்கி எங்களை மன்னிப்பாங்க. நாங்க நம்பினது என்ன? இல்ல, ஈசா அலைஹிஸ்ஸலாம் நீதமான ஆட்சி செய்வாங்க. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கும் பொழுது அவருடைய தன்மைகள் எவ்வாறு இருக்கும்? ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சிஃபத்துகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணித்தாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் மிக உயரமானவரும் அல்ல, கட்டையானவரும் அல்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய நிறம் சிவப்புக்கும் வெள்ளைக்கும் இடையில உள்ளது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய நெஞ்சி விசாலமான நெஞ்சி. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய முடி அப்படியே நீளமான முடி. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய முடி நபி அவங்க சொன்னாங்க, அந்த காலத்துல இருந்த உர்வத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போல இருப்பாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படின்றாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வர்ணித்திருக்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கி என்ன செய்வாங்க? அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கி உலகத்தில் என்ன செய்வாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கி உலகத்தில் நீதத்தை நிலைநாட்டுவாங்க. ஹகமன் அத்லா. அப்ப உலகத்தில் அநீதி நடந்து கொண்டிருக்குது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கி நீதத்தை நிலைநாட்டுவாங்க. ரெண்டாவது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுடைய கலிமா உயர்த்துவாங்க உலகத்தில். யஅலாஇ கலிமத்தில்லாஹ். மூன்றாவது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் தஜ்ஜாலை கொலை செய்வாங்க. நான்காவது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் அமைதியையும் பரக்கத்தையும் பரத்துவாங்க. இந்த வேலைகளை ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் உருவாக்குவாங்க. அடுத்தது, உலகத்தில் மக்களுடைய கல்வில உருவாகி இருக்கிறது பொறாமை, கோபம், இவைகளை இல்லாமல் ஆக்குவாங்க.
அடுத்ததாக உலகத்தில் நடந்து கொண்ட யுத்தங்களை நிறுத்துவாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம். அந்த காலத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தோட போவாங்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தோட இருக்கிற கூட்டம் இருக்குதே, இஸாபதானி மின் உம்மதி அஹ்ரஸஹுமுல்லாஹு மினன் நார். என்ற உம்மத்தில் 2 பகுதி அவர்கள் அல்லாஹ் நரகத்தை விட்டு பாதுகாத்துட்டான். இஸாபத்துன் தகுசுல் ஹிந்த வ இஸாபத்துன் தகூனு மா ஈஸா இப்னு மரியம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தோட இருக்கிற அந்த கூட்டத்தை அல்லாஹ் நரகத்தை விட்டு பாதுகாத்துட்டான் அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி தந்தாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்டால் இக்ரஊஹு மின்னி ஸலாம், என்னுடைய சலாத்தை ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எத்தி வையுங்க. எந்த உறுதிப்பட சொல்லியிருப்பாங்க, என்னுடைய சலாத்தை ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எத்தி வைங்க. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் பூமியில இறங்கி எவ்வளோ காலம் இருப்பாங்க? 40 சனா ثم يتوفى ويصلي عليه المسلمون. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கினத்திலிருந்து 40 வருடம் உலகத்தில் வாழுவாங்க. அதுபோல் மௌத்தாகுவாங்க. முஸ்லீம்கள் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஜனாசாவை தொழுவிப்பாங்க. அது மாத்திரமல்ல, ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஹஜ் செய்வாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வல்லதி நஃப்ஸி பியதிஹி லயுஹில்லுன் இப்னு மர்யம் பிஃஜ்ஜி ரௌஹா ஹாஜ்ஜன் அவ் முஅ்தமிரன். நபி அவங்க சொன்னாங்க, ஃபஜ்ஜுர் ரௌஹா என்ற இடம் இருக்குது, இந்த இடத்திலிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஹஜ் அல்லது உம்ராவுக்காக வெளியாகுவார்கள். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாகுவாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஹஜ் செய்வாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கி இவ்வளோ பெரிய வேலைகள் எல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் செய்வாங்க. இவ்வளோ பெரிய வேலை ஈசா அலைஹிஸ்ஸலாம் செய்வாங்க உலகத்தில். அல்லாஹ் எங்களுக்கு சொல்லிட்டான் என்ன, وَإِنَّهُ لَعِلْمٌ لِلسَّاعَةِ. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவது கியாமத்துடைய அடையாளம். فَلَا تَمْتَرُنَّ بِهَا وَاتَّبِعُونَ. அதில் நீங்கள் சந்தேகப்படாதீங்க. فَلَا تَمْتَرُنَّ بِهَا وَاتَّبِعُونَ. அல்லாஹ் சொல்றான், ஈசா அலை நபி அவங்க சொன்னாங்க, வத்தபிஊன், என்ன பின்பற்றுங்க, ஹாதா சிராத்தும் முஸ்தகீம், இதுதான் நேரான பாதை, இதுதான் நேரான பாதை. வலா யசுத்தன்னகுமுஷ் ஷைத்தான், ஷைத்தான் உங்களை தடுத்து விடக்கூடாது. உண்மையை பின்பற்றுவதை விட்டும் ஷைத்தான் உடனே செஞ்சிடப்படாது, தடுத்து விடக்கூடாது. வலா யசுத்தன்னகுமுஷ் ஷைத்தான் இன்னஹு லகும் அதுவும் முபீன். நிச்சயமாக ஷைத்தான் உங்களுடைய பயங்கர விரோதியாக இருக்கிறான். சின்ன விரோதி இல்லை, அதுவும் முபீன். ஷைத்தான் எப்படியாவது சுவர்க்கத்திலிருந்து எங்களை வெளியெடுக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவான். இன்னஹு அதுவும் முபீன். وَلَمَّا جَاءَ عِيسَى بِالْبَيِّنَاتِ. ஈசா அலைஹிஸ்ஸலாம் தெளிவான மூஜிசாத்துகளை கொண்டு வந்த பொழுது, அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் சும்மா வரல, 9 வகையான மூஜிசாத்துகளை கொண்டு வந்தான். சோம் இல்லாதவங்களை சோமாக்குறது, நோயாளிகளை சோமாக்குறது, வெண்குஷ்டம் கருங்குஷ்டம் இவங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறது. இதே போல களிமண்ணால் என்ன பறவை செஞ்சு ஊதுறது, இதெல்லாம் காட்டி காட்டி தான் இஸ்லாத்துக்கு கூப்பிட்டாங்க எல்லாரும். இந்த மூஜிசாத்துகளை கொண்டு வந்த பொழுது قال قد جئتكم بالحكمة, சொன்னாங்க உங்களுக்கு நான் ஹிக்மத்தை கொண்டு வந்திருக்கிறேன். பனு இஸ்ரவேலர்களை பார்த்து சொன்னாங்க, ஷரியாத்தை கொண்டு வந்திருக்கிறேன், ஹிக்மத்தை கொண்டு வந்திருக்கிறேன். وَلِأُبَيِّنَ لَكُمْ بَعْضَ الَّذِي تَخْتَلِفُونَ فِيهِ. எந்த விடயத்தில் நீங்கள் கருத்து வேறுபாடு அடைந்திருக்கிறீர்களோ,
எந்த விடயத்தில் நீங்கள் கருத்து வேறுபாடு அடைந்திருக்கிறீர்களோ அந்த விடயத்தை தெளிவுபடுத்த வந்திருக்கிறேன். அவட பனு இஸ்ரவேலர்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு, அதிகமான மார்க்க விடயத்தில் சந்தேகம் இருந்துச்சு. இந்த சந்தேகங்களை தெளிவுபடுத்துவதற்காக வந்திருக்கிறேன். வலி உபையின லகும் பஅதல்லதி தக்தலிஃபூன ஃபீ. தௌராத்துடைய சட்டதிட்டங்களில் சந்தேகம், எங்களுக்கு மார்க்கத்தில் சந்தேகம் இருக்கிறது போல. ஃபத்தகுல்லாஹ வஅதீஊன். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க சொன்னாங்க. அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. ஃபத்தகுல்லாஹ, அல்லாஹ்வை பயந்து, வஅதீஊன், எனக்கு வழிபடுங்க. அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க, எனக்கு வழிபடுங்க. ஃபத்தகுல்லாஹ வஅதீஊன், அல்லாஹ்வுக்கு பயந்து எனக்கு வழிபடுங்க. ஏன்? இன்னல்லாஹ ஹுவ ரப்பி வ ரப்புக்கும், நிச்சயமாக என்னுடைய ரப்பும் உங்களுடைய ரப்பும் அல்லாஹ்தான். இன்னல்லாஹ ஹுவ ரப்பி வ ரப்புக்கும், நிச்சயமாக என்னுடைய ரப்பும் உங்களுடைய ரப்பும் அல்லாஹ்தான். ஆகவே ஃபஅபுது, அந்த அல்லாஹுவை இபாதத் செய்யுங்க. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் எந்த இடத்திலையும் சொல்ல இல்லை நான் கடவுள் என்று சொன்னாங்களா? இல்லை. இஞ்சிலுடைய முதல் பக்கத்தில் எழுதப்பட்ட விடயம் என்ன தெரியுமா? ஹாதா கிதாபு ரப்பினா எழுதப்பட்டிருக்குது. வ இலாஹுனா யஸூஉல் மஸீஹ் எழுதி வச்சிருக்கிறாங்க. என்ன? இது எங்க ரப்புடைய வேதம், எங்களுடைய கடவுள் ஈசா அப்படி எழுதியிருக்கிறாங்க. ஆனா எங்கேயும் இஞ்சில்ல இல்லை ஈசா அலைஹிஸ்ஸலாம் நான் கடவுள் என்று சொன்னது எங்கேயும் இல்லை. நான் கடவுள் என்று சொன்னது எங்கேயும் இல்லை. இன்னல்லாஹ ஹுவ ரப்பி வ ரப்புக்கும் ஃபஅபுது, நிச்சயமாக அல்லாஹ் தான் என்ற ரப். இதுதான் தாவத். நாங்களும் தான் எங்கட தாவத்துகள் அமையணும். யாரின் பக்கம் அழைக்கணும்? அல்லாஹ் பக்கம். ஹிஸ்பியத் அல்ல, தாயிஃபியத் அல்ல. ஒரு கூட்டத்தின் பக்கம் அழைக்கிறல நாங்கள் யாரையும், ஒரு குரூப்பின் பக்கம் அழைக்கிறல நாங்கள் யாரையும். அத்தாவா இலல்லாஹ், நபிமார்களுடைய தாவத் அதுதான். அல்லாஹும் பக்கம் மக்கள் அழைக்கிறது, அல்லாஹும் பக்கம் மக்களை அழைக்க, இதுதான் தாவத். இன்னல்லாஹ ஹுவ ரப்பி வ ரப்புக்கும் ஃபஅபுதூஹ் ஹாதா ஸிராத்தும் முஸ்தகீம், இதுதான் நேரான பாதை. இப்போ பாருங்க, சூரா ஸுக்ரூஃபுடைய மேலையும் ஒரு இடத்துல ஹாதா ஸிராத்தும் முஸ்தகீம் 61வது ஆயத்தை பாருங்க. இங்க பாருங்க 64வது ஆயத்தையும் பாருங்க. ஹாதா ஸிராத்தும் முஸ்தகீம், ஸிராத் முஸ்தகீம் என்கிறது இதுதான். இப்போ நான் சொல்றேன், நான் ஒரு வழியை கொண்டு வந்து இதுதான் நேரான பாதை இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல எதை நேரான பாதைன்னு சொன்னானோ அதுதான் நேரான பாதை. அது யார பாதை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய பாதை. ஹாதா ஸிராத்தும் முஸ்தகீம், இவ்வளோ நேரான பாதையை காட்டியும் ஃபக்தலஃபல் அஹ்ஸாபு மின் பைனிஹிம், அல்லாஹ் சொல்றான், யூதர்கள் நசாராக்கள் தங்களுக்கு மத்தியில் பிரிந்தார்கள். எத்தனை கூட்டமா பிரிந்தாங்க? 71 கூட்டமா பிரிஞ்சிட்டாங்க. இவ்வளோ நேரான பாதையை அல்லாஹ் காட்டியும் என்ன செஞ்சிட்டாங்க? 71 கூட்டமாக பிரிஞ்சிட்டாங்க. கிறிஸ்தவர்கள் 72 கூட்டமா பிரிஞ்சிட்டாங்க. இப்போ எங்கட முஸ்லீம் சமூகம் இந்த உம்மத் 73. இவ்வளோ நேரான குர்ஆனை பார்க்குறல்ல ஒருத்தர், குர்ஆனை படிக்கிறல்ல ஒருத்தர், அதுக்கு டைம் இல்லை.
எல்லாத்தையும் படித்து வச்சிருக்கிறாங்க, குர்ஆனை படிக்க நேரம் இல்லை. எங்கட கஷ்டம், பிரச்சனை, துன்பம் முழுதுக்கும் அல்லாஹ் பதில் எங்கே சொல்லியிருக்கிறான்? குர்ஆன். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது, நீங்கள் எங்கே தேட போறீங்க? இதுக்கு மருந்து மனிதன்கிட்ட தேடாதீங்க, மஹ்லூக் இடத்துல தேடாதீங்க, ஹாலிக் இடத்துல தேடு. ஸ்ரீலங்காவுக்கு இவ்வளோ கஷ்டம், பெட்ரோல் கஷ்டம், அது கஷ்டம், இதுக்கு என்ன தீர்வு? குர்ஆன் இல்லாமல் போகுமா? ஹதீஸ்ல இல்லாமல் போகுமா? இருக்குது தீர்வு. தஜ்ஜாலுடைய ஃபித்னாக்கே தீர்வு இருக்குதுண்டா, சின்ன சின்ன ஷைத்தாண்ட ஃபித்னாக்கு தீர்வு இல்லையா? இருக்குது. நாங்கள் தேடி படிக்கோம், தேடி படிக்கணும் இந்த தீர்வுகளை குர்ஆன்ல. ஃபக்தலஃபல் அஹ்ஸாபு மின் பைனிஹிம், அல்லாஹ் சொல்றான், அஹ்ஸாபுகள் தங்களுக்கிடையில் கருத்து வேறுபாடு அடைந்தார்கள். ஃபவைலுல் லில்லதீன ஸலமூ, அநியாயக்காரர்களுக்கு நாசம்தான். ஃபவைலுல் லில்லதீன ஸலமூ, அநியாயக்காரன் யாரு? அல்லாஹ் ஒருவன் ரப்பாக இருக்கும் பொழுது இன்னொருவனை ரப்பா எடுத்தா பிடிக்கும். இன்னொருவனை ரப்பா எடுத்தா, அல்லாஹ் மட்டும்தான் எங்கட ரப். அல்லாஹ் மட்டும்தான் யார் எங்கட? இல்லை, அல்லாவும் எங்கட ரப்பு தான். இல்லை இல்லை, அது புள்ள. அல்லாவும் எங்கட ரப்பு தான். இல்லை, அல்லாஹ் தான் எங்கட ரப். அல்லாஹ் தான் எங்களுக்கு உதவி செய்யறது, அல்லாஹ் தான். அல்லாஹ் சொல்றான், ஃபவைலுல் லில்லதீன ஸலமூ, அநியாயக்காரர்களுக்கு நாசம்தான். ஏன்? மின் அஸாபி யௌமின் அலீம். எப்ப? இப்போ நீங்கள் சொல்லலாமே, உலகத்தில் அல்லாஹ்வை மறுத்துட்டு நல்லா வாழ்றாங்களே, சந்தோஷமா வாழ்றாங்க, அல்லாஹ்வை மறுத்துட்டும். அதுதான் அல்லாஹ் சொல்லிட்டான். எப்ப? யௌமின் அலீம், வேதனை கொடுக்குற நாள்ல, கியாமத்து நாள்ல தான். ஃபவைலுல் லில்லதீன ஸலமூ மின் அஸாபி யௌமின் அலீம் என்று சொல்லிட்டு அல்லாஹ், ஹல் யன்துரூன இல்லஸ்ஸாஅ, என்ன அவங்க கியாமத்துடைய நாளை எதிர்பார்க்கிறாங்களா? அல்லாஹ் கேட்கிறான். ஹல் யன்துரூன இல்லஸ்ஸாஅ, என்ன கியாமத்துடைய நாள் எதிர்பார்க்கிறாங்களா? அந்த தியஹும் பக்தா, என்ன கியாமத் சொல்லிட்டு வரதா? திடீரென்று வரும். பக்தான்னா என்ன? திடீரென்று தான் கியாமத் வரும். சும்மா இருக்க உலகம் அழிஞ்சிடும். வஹும் லா யஷ்உரூன், கியாமத் ஏற்படுவது அவங்களுக்கே விளங்காது. கியாமத் எப்படி ஏற்படுது என்று கூட விளங்காது. விளங்காமலே கியாமத் வந்துடும். சூரா ஆராஃப் 187வது ஆயத் அல்லாஹ் சொல்றான், ஸகுலத் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் லா தஅதீகும் இல்லா பக்தா. பக்தான்னா என்ன? திடீரென்று தான் வரும், திடீரென்று தான் வரும். சூரா முஹம்மத் 18வது ஆயத் அல்லாஹ் சொல்றான், فهل ينظرون إلا الساعة أن تأتيهم بغتة فقد جاء أشراطها, என கியாமத் எதிர்பார்க்கிறாங்களா? அது திடீரென்று தான் வரும், பக்தா. சூரா யாசீன் 49வது ஆயத்தில், மா யன்துரூன இல்லா ஸைஹதன் வாஹிதா தஅخذுஹும் வஹும் யஹிஸ்ஸிமூன், ஒரே ஒரு சத்தம் கேட்கும், பிடிச்சு கொள்ளும் கியாமத். அப்ப கியாமத் சொல்லிட்டு வாரதில்லை, திடீரென்று வாரதுதான் கியாமத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கியாமத்துடைய நாளின் வெற்றியாளர்களாக எங்கள் அல்லாஹ் ஆக்குவானாக. ஹல் யன்துரூன இல்லஸ்ஸாஅ அன் தஅதியஹும் பக்ததன் வஹும் லா யஷ்உரூன், அவர்கள் விளங்காமலே கியாமத் வந்துவிடும். அல்லாஹ் சொல்கிறான். அதற்கு பிறகு அல்லாஹ், அல் அகில்லாஉ யௌமஇதின் பஅதுஹும் லிபஅதின் அது
إلا المتقين يا عباد لا خوف عليكم اليوم ولا أنتم تحزنون الذين آمنوا بآياتنا وكانوا مسلمين. அல்லாஹ் சொல்றான் அல் அஹில்லா. அல் அஹில்லாண்டா யாரு? உலகத்துடைய கூட்டாளிமார். ஹலீல் என்றா கூட்டாளி. ஹலீலுடைய பன்மைதான் அஹில்லா, உலகத்துடைய கூட்டாளிமார். அல் அஹில்லா யௌமஇதின். யௌமஇதின் என்றால் கியாமத்துடைய நாளையில் நண்பர்கள் இருக்கிறார்களே. பஅதுஹும் லிபஅதின் அது. அவர்களின் சிலர் சிலருக்கு விரோதியாவார்கள். பஅதுஹும் லிபஅதின் அது. சிலர் சிலருக்கு விரோதி கியாமத்தில். பஅதுஹும் லிபஅதின் அது. சிலர் சிலருக்கு விரோதி. இல்லல் முத்தகீன். யாரை தவிர? முத்தகீன்களை தவிர. முத்தகீன்களை தவிர மற்ற எல்லாமே விரோதிகள் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் இந்த ஆயத்தை இறக்கினான்? அல் அஹில்லாஉ யௌமஇதின் பஅதுஹும் லிபஅதின் அது இல்லல் முத்தகீன் என்ற ஆயத். நக்காஷ் சொல்றாங்க, இந்த ஆயத் இறங்கியது உமையத் பின் ஹலஃப் அல் ஜுமஹியுடைய விடயத்திலையும் உக்பத் பின் அபி முஈத்துடைய விடயத்திலையும் தான் இறங்கியது. இந்த ரெண்டு பேரும் கூட்டாளிமார். யார் யாரு? உமையத் பின் ஹலஃபும் உக்பத் பின் அபி முஈத்தும் ரெண்டு பேரும் கூட்டாளிமார். உக்பா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட வந்து போராள ஆயிட்டார். ஏண்டா உக்பத் பின் அபி முஈத்துடைய மகள் இஸ்லாத்துக்கு வந்தா, உம்மு குல்சூம் என்று. இந்த உக்பா எவ்வளோ பெரிய விரோதின்னு உங்களுக்கு தெரியும் இஸ்லாத்துடைய. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது காபாவுல தொழும் பொழுது சுஜூதில் இருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கழுத்தில் கொடலை போட்டது யார்? உக்பா. உக்பா தான் கொடலை போட்டது. அவ்வளோ பெரிய விரோதி. பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஜ்லிஸுக்கு வர தொடங்கிட்டார். இப்பொழுது உக்பா வந்து போறதோட குறைஷிகள் சொல்லிட்டாங்க, உக்பா மதம் மாறிட்டாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாரு தானே, உக்பா மதம் மாறிட்டார். இப்போ உக்பாட கூட்டாளி தான் யாரு? உமையா. உமையா உக்பாவை கூப்பிட்டு சொன்னான், வஜ்ஹி மின் வஜ்ஹிக ஹராம் இன் லகீது முஹம்மதா வலம் தத்ஃபுல் ஃபி வஜ்ஹி. சொன்னான் உமையா உக்பாவை பார்த்து சொன்னான், உக்பா நானும் நீயும் கூட்டாளிதான், ஆனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்தா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகத்தில் துப்பாத வரைக்கும் நான் உன்னோட பேச மாட்டேன். என்ன செய்யணும்? முகத்தில் துப்பணும். பண்டைக்கு நீங்க பார்க்கலாம், இந்தியாவில் உள்ளவன் ரசூலுல்லாஹ் ஏசுறான். ரசூலுல்லாஹ் இருக்க கொலை முகத்தில் துப்பினான். இருக்க கொலை என்ன செஞ்சான்? பெருமை தெரியாம. இன்றைக்கு எங்கட மிஸ்டேக் தான். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒருத்த ஏசினத்துக்கு போறோம், எங்களுக்கு ஞானம் போறோம். காபால ஜும்மா ஓதுற, அறிக்கை விடுற, இந்தியாட சாமனை பாவிக்காத. இது சொல்யூஷன் அல்ல. இதுக்கான சொல்யூஷன் என்ன தெரியுமா? அனைத்து முஸ்லீம்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி பேசிட்டே இருக்கும், தாவத் கொடுக்கும். அல்லாஹ்ட தாவத், ரசூலுல்லாஹ்ட தாவத். தெரியாதால தானே அவன் ஏசுறான். தெரிஞ்சிருந்தா ஏசுவானா? தெரிஞ்சிருந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரஹ்மத்தை பத்தி தெரிஞ்சிருந்தாலே போதும். இந்தியா அல்ல ஒத்தனை ஏச மாட்டான், கார்ட்டூன் கீற மாட்டான். எங்கட மிஸ்டேக். நான் சொல்றேன் எந்த மிஸ்டேக், உன்னோட மிஸ்டேக்கோ தெரியா. நான் பேசல ரசூலுல்லாஹ் பத்தி. நான் முஸ்லீம்களுக்கு மட்டுமே பேச கிடைக்கல. எவ்வளோ பேர் இருக்கிறான் காபீர்கள். நாங்க ரசூலுல்லாஹ் பத்தி சொல்லி கொடுக்கணுமே, தெளிவுபடுத்தணுமே ரசூலுல்லாஹ் பத்தி.
என்ன செஞ்சான்? துப்பாட்டி பேச மாட்டேன். உக்பத் இப்னு அபி முஐத் என்ன செஞ்சான்? கூட்டாளிக்கா வேண்டி ரசூலுல்லாஹ்வோட முகத்தில் துப்பிட்டான். வந்து ஏன்னா கூட்டாளி தேவை. கடைசியில் எங்களுக்கு தெரியும், பத்ர் யுத்தத்தில் கொல்லப்பட்டான் உமையா. அவங்களோட விடயத்தில் தான் இந்த ஆயத் இறங்கியது அப்படிங்கிறார் இமாம் நக்காஷ் ரஹிமஹுல்லா. அல் அஹில்லா கூட்டாளிமார். இப்போ கூட்டாளியும் தான் கவனமாக இருப்பாங்க. சொல்லுவாங்க அல் மரு அலா தீனி ஹலீலி, ஒரு மனிதன் தன்னுடைய நண்பனுடைய மதத்தில் இருப்பானா. எப்படி செருப்பு இருக்குது, செருப்பு ரெண்டும் எப்படி சமமாக இருக்குதோ அதே போலதான் கூட்டாளியும் கூட்டாளி. நீங்க ஒரு ஆளை பத்தி அறியணுமெண்டா ஒரு கூட்டாளியை பாருங்க. கூட்டாளி குடுக்காரனா இருக்கிறான், ஆனா இவர் சொல்றார் நான் முன்சாப்புல தொழுகிறேன், அது நடக்காது. கூட்டாளி எப்படியோ அப்படித்தான் இவரும். அதனாலதான் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்கணும். அல் அஹில்லாஉ யௌமைதின் பஅதுஹும் லிபஅதின் அது, நண்பர்களில் சிலர் கியாமத்துடைய நாளையின் விரோதிகள். யாரை தவிர? இல்லல் முத்தகீன், தக்வா உள்ளவர்களை தவிர. அப்ப எங்கட கூட்டாளித்தனத்தை யாருக்காக வச்சு கொள்ளணும்? அல்லாஹ்வுக்காக. 7 பேர் அல்லாஹ் அர்ஷுடைய நிழல்ல உட்கார வைப்பான். அதுல ஒரு ஆள் யாரு? 2 பேர். தஹாப்பா ஃபில்லாஹ் வ தஃபர்ரகா, அல்லாஹ்வுக்காக அன்பு வைத்து அல்லாஹ்வுக்காக பிரியறவங்க. கூட்டாளித்தனம் அல்லாஹ்வுக்காக, கூட்டாளித்தனம் அல்லாஹ்வுக்காக. கியாமத்துடைய நாள் ஒரு கூட்டாளித்தனமும் சரி வராது. சூரத்துல் பக்கரா 254வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யஅதிய யௌமுன் லா பைஉன் ஃபீஹி வலா குல்லத்துன் வலா ஷஃபாஅ வல் காஃபிரூன ஹுமுல் ஸாலிமூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு நாங்கள் ரிஸ்காக தந்ததிலிருந்து செலவழியுங்கள். எதுக்கு முன்னால? வியாபாரமோ நட்போ சிபாரிசோ பிரயோஜனம் தராத அந்த நாள் வாரத்துக்கு முன்னால். வியாபாரம் இல்லை அந்த நாள். லா பை வலா ஹுல்லா, ஹுல்லான என்ன? ஹலீல், கூட்டாளித்தனம் இல்லை. வலா ஷஃபாஅ, ஷஃபாஅத் இல்லை, ஒன்றும் இல்லை. வல்காஃபிரூன ஹுமுல் ஸாலிமூன், காஃபிர்கள் தான் அநியாயக்காரர்கள். அல்லாஹ் சொல்றான். எந்தெந்த கூட்டாளிமாரை வச்சிருக்கிறோமோ எல்லாருமே சபிக்க தொடங்குவாங்க கியாமத்தில். எங்களுக்கு 10 கூட்டாளி இருப்பான், அந்த 10 பேரையும் ஈமான் உள்ள கூட்டாளி எடுத்துக்கொள்ளோம், தக்வா உள்ள கூட்டாளி அமைச்சு கொள்ளோம். இல்லையா பிரயோஜனம் இல்லை. சூரா அன்கபூத் 25வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்னமத்தகல்தும் மின் தூனில்லாஹி அவ்சானா மவத்தத பைனிக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா ثم يوم القيامة يكفر بعضكم ببعض ويلعن بعضكم بعضا ومأواكم النار وما لكم من ناصرين. நீங்க அல்லாஹ்வை விட்டுட்டு சிலைகளை எல்லாம் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? உங்களோட நண்பர்களாக நேசர்களாக ஆக்கியிருக்கிறீங்க. உலகத்தில் கியாமத்துடைய நாளில் இந்த சிலைகள் என்ன செய்யும் தெரியுமா? உங்களை மறுக்கும், சபிக்கும். உங்களோட தங்குமிடம் நரகம்தான், உங்களுக்கு வேற யாரும் உதவியாளர்கள் கிடையாது. ஆகவே நல்ல கூட்டாளிமாரை தேடி பிடிக்கும். உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, லௌலா முஆத் லஹலக உமர், முஆத் மட்டும் இல்லைண்டா உமர் அழிந்திருவார். ஏன் சொல்லுவாங்க? முஆத் பின் ஜபல கூட்டாளியா வச்சிருந்தார். சொல்லுவாங்க, லௌலா அலி லஹலக உமர், அலி இல்லைண்டா உமர் அழிஞ்சிருவார்.
ஏன் சொல்லுவாங்க? அல் ரலியல்லாஹு கூட்டாளி உமர் ரலியல்லாஹுடைய. எங்களுக்கு எத்தனை கூட்டாளிமார் இருக்குது? நல்ல தக்வா உள்ள ஈமான் உள்ள கூட்டாளிமாரை சேர்த்து கொள்ளோம், நண்பர்களாக வைத்துக் கொள்ளோம், மஷூராவுக்கு வைத்துக் கொள்ளோம். கஷ்டம் பிரச்சனைகள் வரும் பொழுது அவங்கள்ட்ட மஷூரா பண்ணலாம். அவங்க வழிகாட்டுவாங்க, ஆகிரத்துக்கு வழிகாட்டுவாங்க. ஃபேமிலி டாக்டர் வச்சிருக்கிறோம், நல்ல விடயம். ஃபேமிலி நல்ல நண்பர்களை வச்சு கொள்ளும், நல்ல நண்பர்களை வைத்துக் கொள்ளணும் வழியை காட்டுறதுக்கு. அல்லாஹ் சொல்றான், யா இபாது, அடியார்களே, அல்லாஹ்வுக்காக அன்பு வைத்த அடியார்களே. யாருக்கா அன்பு வைத்தவங்க? அல்லாஹ்வுக்காக அன்பு வைத்த அடியார்கள். அல்லாஹ் இவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்குகளை பத்தி அல்லாஹ் சொல்றான். யா இபாத் லா ஹவுஃபுன் அலைக்குமுல் யௌம் வலா அன்தும் தஹஸனூன். இன்றைய நாளையில் உங்களுக்கு எந்த விதமான பயமும் கிடையாது, நீங்கள் சஞ்சலப்படவும் மாட்டீர்கள். அல்லாஹ்வுக்கு அன்பு வைக்கும். ஹதீஸ்ல வந்திருக்குது, இப்னு அசாக்கிர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக அறிவிக்கின்றார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم لو أن رجلين تحابا في الله. ரெண்டு மனிதர்கள் அல்லாஹ்வுக்காக அன்பு வைத்தாங்க. யாருக்காக? அஹதுஹுமா பில் மஷ்ரிக் வல் ஆகர் பில் மக்ரிப். ஒரு ஆள் கிழக்குல, ஒரு ஆள் மேற்குல, அவ்வளோ தூரத்தில் இருக்கிறாங்க. லஜம அல்லாஹு தஆலா யௌமல் கியாமத்தி பைனஹுமா. கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் அந்த ரெண்டு பேரையும் ஒன்று சேர்ப்பார். யகூல் ஹாதல்லதி அஹ்பப்தஹு ஃபீய, இவனைத்தான் நீ எனக்காக அன்பு வைத்தாய், அல்லாஹ்வுக்காக அன்பு வைச்சாய். அல்லாஹ் ஒன்று சேர்ப்பார். ஆகவே கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய பாடத்துடைய சுருக்கமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக நாங்கள் பார்த்தோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவது, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தன்மைகள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவதும் பொழுது எவ்வாறு இருப்பாங்க, என்னென்ன வேலைகள் செய்வாங்க, நபி அவங்க சலாம் சொல்லும்படி சொன்னது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஹஜ் செய்வது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணிப்பது போன்ற விடயங்களை பார்த்தோம். இதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தான் ரப் என்று சொன்னார்கள் என்ற விடயத்தையும் பார்த்தோம். அடுத்தது நண்பர்கள், அல் அஹில்லா, உண்மையான தக்வாவுடைய நண்பர்கள் தான் நண்பர்கள், மற்றவர்கள் நம்முடைய விரோதிகள் என்ற விடயத்தை நாம் பார்த்தோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறைவான விடயங்களை நம்பி வாழ்ந்து மௌத்து வரை இந்த குர்ஆனுடைய தஃப்சீரையும் படித்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயாக. இந்த ஓதின ஆயத்துகளை ஓதி பாருங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். بسم الله الرحمن الرحيم. وإنه لعلم للساعة فلا تمترن بها واتبعون هذا صراط مستقيم. ولا يسدنكم الشيطان إنه لكم عدو مبين. ولما جاء عيسى بالبينات قال قد جئتكم بالحكمة ولأبين لكم بعض الذي تختلفون فيه فاتقوا الله وأطيعون إن الله هو ربي وربكم فاعبدوه هذا صراط مستقيم. فاختلف الأحزاب من بينهم فويل للذين ظلموا من عذاب يوم أليم. هل ينظرون إلا الساعة أن تأتيهم بغتة وهم لا يشعرون.
الأخلاء يومئذ بعضهم لبعض عدو إلا المتقين يا عباد لا خوف عليكم اليوم ولا أنتم تحزنون اللهم إنا نسألك رضاك والجنة ونعوذ بك من سخطك والنار اللهم إنا عبدك وابن عبدك وابن عمتك ناصيتي بيدك ماض في حكمك عدل في قضاؤك أسألك بكل اسم سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء هزني وذهاب همي سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.